ஓம் சாந்தி 9/2/2026. இனிமையான குழந்தைகளே, ஏழை பங்காளன் பாபா உங்களை கிளிஞ்சலிலிருந்து வைரமாக மாற்ற வந்திருக்கிறார். ஆகையினால் நீங்கள் எப்பொழுதும் அவருடைய ஸ்ரீமத் படி செல்லுங்கள். கேள்வி: முதலில் நீங்கள் அனைவருக்கும் எந்த ஒரு ஆழமான ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும்? பதில்: பாப் தாதாவை பற்றி. இங்கே நாம் பாப் தாதாவிடம் வந்திருக்கிறோம் என நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்து இருக்கிறார்கள். சிவனுடைய ஆத்மாவும் இவருக்குள் இருக்கிறார், பிரம்மாவின் ஆத்மாவும் இவருக்குள் இருக்கிறது. ஒன்று ஆத்மா, மற்றொன்று பரமாத்மா. ஆகவே முதலில் பாப் தாதா சேர்ந்து இருக்கிறார்கள் என்ற ஆழமான ரகசியத்தை அனைவருக்கும் புரிய வையுங்கள். இவர் பகவான் கிடையாது, மனிதர்கள் பகவான் ஆக முடியாது. நிராகாரமானவரை தான் பகவான் என்று கூறப்படுகிறது. அந்த தந்தை சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர். பாடல் கடைசியில் அந்த நாள் இன்று வந்தது. ஓம் சாந்தி. தந்தை தாதா மூலமாக, அதாவது சிவ தந்தை பிரம்மா தாதா மூலமாக புரிய வைக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். லௌகீக உறவுகளில் தந்தை தனியாகவும் தாதா தனியாகவும் இருப்பார். தந்தையிடமிருந்து தாத்தாவின் சொத்து கிடைக்கிறது. தந்தையின் சொத்தை அடைகிறார்கள் என கூறுகிறார்கள். அவர் ஏழை பங்காளன் ஆவார். யார் ஏழையை கிரீடமுடையவராக மாற்றுகிறாரோ அவருக்கு ஏழை பங்காளன் என்று பெயர். அவர் யார் என்று முதலில் உறுதியான நம்பிக்கை தேவை. பார்ப்பதற்கு சாக்கார மனிதனாக இருக்கிறார். அவரை அனைவரும் பிரம்மா என்கிறார்கள். நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள். நமக்கு சிவ பாபாவிடமிருந்து சொத்து கிடைக்கிறது என்று அறிகிறீர்கள். அனைவருக்கும் தந்தையாகி அவர் சொத்தை வழங்குவதற்காக வருகிறார். அப்பாவின் சுகத்தின் சொத்தை கொடுக்கிறார். பிறகு அரை கல்பத்திற்கு ராவணன் துக்கத்தின் சாபத்தை கொடுக்கிறார். பக்தி மார்க்கத்தில் இறைவனை தேடுவதற்காக அலைந்து ஏமாற்றுகிறார்கள். யாருக்கும் கிடைக்கவில்லை. தாயும் நீயே, தந்தையும் நீயே என பாரதவாசிகள் பாடுகிறார்கள். தாங்கள் வரும்பொழுது தாங்கள் ஒருவர் மட்டுமே, எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது என்று கூறுகிறார்கள். வேறு யார் மீதும் நாங்கள் பற்று வைக்க மாட்டோம். எங்களுக்கு சிவதந்தை ஒரே ஒருவர்தான். அவர் ஏழை பங்காளன். ஏழையை செல்வந்தராக மாற்றக்கூடியவர், கல்லை வைரமாக ஆக்கக்கூடியவர். அதாவது கலியுக தூய்மை இழந்த ஏழைகளை சத்தியுகத்தின் கிரீடம் அணிந்தவர்களாக மாற்றுவதற்காக தந்தை வந்திருக்கிறார். இங்கே நாம் பாப் தாதாவிடம் வந்திருக்கிறோம் என குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். இவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். சிவனுடைய ஆத்மாவும் இவருக்குள் இருக்கிறது, பிரம்மாவின் ஆத்மாவும் இருக்கிறது. இருவரும் இருக்கிறார்கள் அல்லவா? ஒன்று ஆத்மா, இன்னொன்று பரமாத்மா. நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள். ஆத்மாக்கள் பரமாத்மாவை விட்டு பிரிந்து நீண்ட காலம் ஆகிவிட்டது என்று பாடப்படுகிறது. முதல் நம்பரில் சந்திக்கக்கூடியவர்கள் ஆத்மாக்களாகிய நீங்களே, அதாவது பரமாத்ம தந்தையை சந்திக்கக்கூடிய ஆத்மாக்களே. அவரை ஓ கடவுளே, தந்தையே என அழைக்கிறார்கள். நீங்கள் அவருடைய குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். தந்தையிடமிருந்து சொத்து கிடைக்கிறது. பாரதம் கிரீடம் அணிந்ததாக இருந்தது. இப்பொழுது அது எவ்வளவு ஏழையாக ஆகிவிட்டது என்று பாபா கூறுகிறார். இப்பொழுது நான் மீண்டும் குழந்தைகளாகிய உங்களை கிரீடம் உடையவராக மாற்ற வந்திருக்கிறேன். நீங்கள் இரட்டை கிரீடம் உடையவராக மாறுகிறீர்கள். ஒன்று தூய்மையின் கிரீடம், அதில் ஒளியை காண்பிக்கிறீர்கள். இன்னொன்று ரத்தினங்கள் பதித்த ராஜ்ய கிரீடம். எனவே முதலில் பாப் தாதா இணைந்து இருக்கிறார்கள் என்ற ஆழமான ரகசியத்தை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். இவர் பகவான் கிடையாது. மனிதனை பகவான் என்று கூற முடியாது. நிராகாரமானவரை பகவான் என்று அழைக்கிறோம். அவர் தந்தை சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர். அங்கே நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் வசிக்கிறீர்கள்.
அதற்கு நிர்வாண தாமம் மற்றும் சப்தத்திலிருந்து அப்பாற்பட்ட இடம் என்று கூறப்படுகிறது. பிறகு ஆத்மாக்களாகிய நீங்கள் இங்கு ஷரீரத்தை அணிந்து நடிப்பை நடிக்கிறீர்கள். அரை கல்பம் சுகத்தின் நடிப்பு, அரை கல்பம் துக்கத்தின் நடிப்பை நடிக்கிறீர்கள். துக்கம் முடியும் பொழுது நான் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். இந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நாடகத்தை பற்றி பாபா முரளியில் மிக நன்றாக புரிய வைத்திருக்கிறார். அந்த முரளியை குழந்தைகள் படிக்க வேண்டும். இங்கே நீங்கள் பட்டிக்காக வருகிறீர்கள். இங்கே வெளி நினைவுகள் எதுவும் வரக்கூடாது. இங்கே தாய், தந்தை மற்றும் குழந்தைகள். மேலும் இங்கே சூத்ர சம்பிரதாயம் கிடையாது. யார் பிராமணர்கள் கிடையாதோ அவர்கள் சூத்ரர் என்று அழைக்கப்படுகிறார். அவர்களுடைய சங்கம் தொடர்பு இங்கு இல்லை. இங்கு பிராமணர்களின் தொடர்புதான் உள்ளது. சிவபாபா பிரம்மா மூலமாக நம்மை நரகத்திலிருந்து சொர்க்க ராஜ்யத்தின் அதிபதியாக மாற்ற வந்திருக்கிறார் என பிராமண குழந்தைகள் அறிகிறார்கள். இப்பொழுது நாம் எஜமானர்கள் கிடையாது. ஏனென்றால் நாம் அழுக்காக இருக்கிறோம். நாம் தூய்மையாக இருந்தோம். பிறகு 84 பிறவியின் சக்கரத்தை சுழற்றி சதோ ரஜோ தமோவில் வந்துள்ளோம். ஏணிப்படியில் 84 பிறவிகளின் கணக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. தந்தை அமர்ந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எந்த குழந்தைகளை முதலில் சந்திக்கிறாரோ அவர்கள்தான் முதலில் சத்தியுகத்தில் வர வேண்டும். நீங்கள் 84 பிறவி எடுத்திருக்கிறீர்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் அனைத்து ஞானமும் ஒரு தந்தையிடம்தான் இருக்கிறது. அவரே மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக உள்ளார். நிச்சயம் விதையில்தான் இந்த மரம் எப்படி உற்பத்தியாகி வளர்ந்து அழிகிறது என்ற ஞானம் இருக்கும். இதை தந்தைதான் புரிய வைக்கிறார். பாரதவாசிகளாகிய நாம் ஏழைகளாகி இருக்கிறோம் என இப்பொழுது நீங்கள் அறிகிறீர்கள். தேவி தேவதையாக இருந்த பொழுது எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தீர்கள். வைரங்களோடு விளையாடினீர்கள். வைரங்களின் மாளிகையில் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள் என்பதை பாபா நினைவுபடுத்துகிறார். ஓ பதீத பாவனா, ஏழை பங்காளன் பாபா வாருங்கள் என அழைக்கிறார்கள். ஏழைகளாகி எங்களை மீண்டும் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குங்கள். சொர்க்கத்தில் ஆழ்ந்த சுகம் இருந்தது. இப்பொழுது அளவற்ற துக்கம் இருக்கிறது. இந்த சமயம் அனைவரும் முழுமையாக தூய்மையை இழந்து விட்டார்கள் என குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது கலியுக முடிவு, பிறகு சத்தியுகம் வர வேண்டும். முதலில் பாரதத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. அது மறைந்து போய்விட்டது. மற்ற அனைவரும் தங்களை ஹிந்து என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த சமயம் கிறிஸ்தவர்கள் பெருகிவிட்டார்கள். ஏனென்றால் ஹிந்து தர்மத்தினர் பலர் மாறிவிட்டனர். தேவி தேவதைகளாகிய உங்களின் உண்மையான செயல் உயர்ந்ததாக இருந்தது. நீங்கள் தூய்மையான இல்லற மார்க்கத்தினராக இருந்தீர்கள். இப்பொழுது ராவண ராஜ்யத்தில் தூய்மையற்ற இல்லறவாசிகளாக மாறிவிட்டீர்கள். ஆகவே துக்கம் நிறைந்தவர்களாக உள்ளீர்கள். சத்தியுகத்திற்கு சிவாலயம் என்று பெயர். சிவபாபா உருவாக்கிய ஸ்வர்க்கம். நான் குழந்தைகளாகிய உங்களை சூத்ரனிலிருந்து பிராமணனாக மாற்றி சூரிய வம்ச சந்திரவம்ச ராஜ்யத்தின் சொத்தை அளிக்கிறேன். இவர் பாப் தாதா. இவரை மறவாதீர்கள். சிவபாபா பிரம்மா மூலமாக நம்மை சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்குகிறார். ஏனென்றால் தூய்மையற்ற ஆத்மா தூய்மை ஆகாத வரை முக்தி தாமத்திற்கு செல்ல முடியாது. இப்பொழுது நான் உங்களுக்கு தூய்மையாவதற்கான வழியை காண்பிக்கிறேன். நான் உங்களை பாக்கியசாலியாக சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாற்றிவிட்டு சென்றேன். உண்மையில் உங்களுக்கு நாம் சொர்க்கத்திற்கு அதிபதியாக இருந்தோம் என்ற நினைவு வந்திருக்கிறது. அந்த சமயம் நாம் மிக சிலரே இருந்தோம். இப்பொழுது எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள்? சத்தியுகத்தில் 9 லட்சம் பேர் இருக்கிறார்கள். எனவே நான் பிரம்மா மூலமாக சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய சங்கர் மூலமாக அழிக்கும் காரியத்தை செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். பூன கல்பத்தை போன்று அனைவரும் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை அணுகுண்டுகளை உருவாக்கி இருக்கிறார்கள். 5000 வருடங்களுக்கு முன்பு கூட இந்த
மகாபாரத போர் நடந்தது. பகவான் வந்து ராஜயோகத்தை கற்பித்து மனிதனை நரனிலிருந்து நாராயணனாக மாற்றினார். எனவே நிச்சயம் கலியுக பழைய உலகத்தின் அழிவு நடக்க வேண்டும். மூங்கில் காடு முழுவதும் தீப்பற்றி எரியும். இல்லையென்றால் விநாசம் எப்படி நடக்கும்? தற்காலத்தில் அணுகுண்டுகளில் நெருப்பு நிரப்புகிறார்கள். ஏவுகணை மழை, பூகம்பம் போன்ற அனைத்தும் ஏற்படும். அப்போதுதான் விநாசம் ஏற்படும். பழைய உலகின் அழிவு, புதிய உலகின் ஸ்தாபனை. இது சங்கம யுகமாகும். ராவண ராஜ்யம் அழியட்டும், ராம ராஜ்யம் வாழ்க. புதிய உலகத்தில் கிருஷ்ணரின் ராஜ்யம் இருந்தது. லக்ஷ்மி நாராயணனுக்கு பதிலாக கிருஷ்ணரின் பெயரை எடுக்கிறார்கள். ஏனென்றால் கிருஷ்ணர் அழகான, அனைவருக்கும் அன்பான பிள்ளையாவார். மனிதர்களுக்கு தெரியவில்லை அல்லவா? கிருஷ்ணர் தனி ராஜ்யத்தை சார்ந்தவர், ராதை தனி ராஜ்யத்தை சார்ந்தவர். பாரதம் கிரீடமுடையதாக இருந்தது, இப்பொழுது ஏழையாகிவிட்டது. மீண்டும் தந்தை கிரீடம் உடையதாக மாற்றுகிறார். தூய்மை ஆகுங்கள், என்னை நினைவு செய்தால் சதோ பிரதானம் ஆவீர்கள் என்று இப்பொழுது பாபா கூறுகிறார். யார் சேவை செய்து தனக்கு சமமாக மாற்றுவார்களோ அவர்களே உயர்ந்த பதவியை அடைவார்கள், இரட்டை கிரீடம் உடையவர் ஆவார்கள். சத்யுகத்தில் ராஜா ராணி மற்றும் பிரஜைகள் அனைவரும் தூய்மையாக இருக்கிறார்கள். இப்பொழுது மக்களாட்சியாக தான் இருக்கிறது. இரண்டு கிரீடமும் இல்லை. இது போன்ற நிலை ஏற்படும் பொழுதுதான் நான் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். இப்பொழுது நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். நான் தான் பதீத பாவனன். இப்பொழுது நீங்கள் என்னை நினைவு செய்தால் உங்களுடைய ஆத்மாவில் இருக்கும் துரு நீங்கிவிடும். பிறகு சதோ பிரதானமாக மாறிவிடுவார்கள். இப்பொழுது கருப்பில் இருந்து அழகாக மாற வேண்டும். தங்கம் துரு பிடித்தால் கருப்பாக விடுகிறது. இப்பொழுது துருவை நீக்க வேண்டும். நீங்கள் காம சிதையில் அமர்ந்து கருப்பாகி விட்டீர்கள். ஞான சிதையில் அமர்ந்து அனைத்தின் மீதான பற்றை நீக்குங்கள் என எல்லையற்ற தந்தை கூறுகிறார். நீங்கள் மணவாளனாகிய என் ஒருவனின் மணப்பெண்கள். பக்தர்கள் அனைவரும் பகவானை நினைவு செய்கிறார்கள். சத்யுகம் திரேதா யுகத்தில் பக்தி கிடையாது. அங்கே ஞானத்தின் பலன் கிடைக்கிறது. தந்தை ஞானத்தினால் இரவை பகலாக மாற்றுகிறார். சாஸ்திரங்கள் படிப்பதால் பகல் வராது. அது பக்தியின் பாடம். ஞானக்கடல் பதீத பாவனர் ஒரு தந்தைதான். அவர் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். மேலும் யோகத்தை கற்பிக்கிறார். ஈஸ்வரனுடன் நினைவு வைக்கக்கூடியவர்கள் யோகேஸ்வரராகவும் பிறகு ராஜராஜேஸ்வரராகவும் மாறுகிறார்கள். நீங்கள் இறைவன் மூலமாக ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக மாறுகிறீர்கள். யார் தூய்மையான ராஜாக்களாக இருந்தார்களோ அவர்களே தூய்மையற்றவராகிறார்கள். தாங்களே பூஜைக்கு உரியவராகவும் பிறகு தாங்களே பூஜாரியாகவும் மாறுகிறீர்கள். இப்பொழுது எவ்வளவு முடியுமோ நினைவு யாத்திரையில் இருங்கள். எப்படி நாயகி நாயகனை நினைக்கிறார்களோ அவ்வாறு நினையுங்கள். குமாரிக்கு நிச்சயதார்த்தமான பிறகு ஒருவருக்கொருவரை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நாயகன் அவருக்கு அநேக நாயகிகள் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறார்கள். ஓ பகவானே, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுங்கள் என அனைவரும் துக்கத்தில் தந்தையை நினைவு செய்கிறார்கள். இங்கேயோ அமைதியும் இல்லை, சுகமும் இல்லை. சத்யுகத்தில் இரண்டும் இருக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் எப்படி 84 பிறவிகளை நடிக்கிறோம் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிராமணன், தேவதை, சத்திரியர், வைஷ்யர், சூத்ரராகிறார்கள். 84 பிறவியின் ஏணிப்படி புத்தியில் இருக்கிறது அல்லவா? இப்பொழுது எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் விலகி போகும். கர்மங்களை செய்து கொண்டிருந்தாலும் புத்தியில் பாபாவின் நினைவு இருக்க வேண்டும். பாபாவிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைக்க வேண்டும்.
வேண்டும். நினைவினால்தான் பாவங்கள் விலகி கொண்டே இருக்கும். நினைவு செய்ய செய்ய தூய்மையின் ஒளி வந்து கொண்டே இருக்கும், துரு நீங்கிக் கொண்டே இருக்கும். குழந்தைகளால் எவ்வளவு முடியுமோ நேரத்தை ஒதுக்கி நினைவு செய்ய வழி செய்ய வேண்டும். அதிகாலையில் நன்கு நேரம் கிடைக்கிறது, இந்த முயற்சி செய்ய வேண்டும். குடும்பத்தில் இருங்கள், குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இது கடைசி பிறவி. தூய்மையாக ஆகுங்கள், காம சிதையில் விழாதீர்கள். இப்பொழுது நீங்கள் ஞான சிதையில் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த படிப்பு மிகவும் உயர்ந்தது. இதில் புத்தி தங்க பாத்திரமாக வேண்டும். நீங்கள் தந்தையை நினைவு செய்வதால் தங்க பாத்திரமாகிறீர்கள், நினைவு மறப்பதால் இரும்பு பாத்திரமாகிறீர்கள். தந்தையை நினைவு செய்வதால் சொர்க்கத்திற்கு அதிபதியாவீர்கள். இது மிக எளிதானது. இதில் தூய்மைதான் முக்கியம். நினைவினால்தான் தூய்மையாக மாறுவீர்கள். மேலும் சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்வதால் சொர்க்கத்தின் அதிபதியாகலாம். நீங்கள் வீடு வாசலை துறக்க வேண்டியது இல்லை, இல்லறத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் 63 பிறவிகளாக தூய்மையற்ற உலகத்தில் இருக்கிறீர்கள் என பாபா கூறுகிறார். இப்பொழுது சிவாலயம் அமர உலகத்திற்கு செல்வதற்காக நீங்கள் இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருந்தால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று பாபா கூறுகிறார். அதிகமான வருமானம் கிடைக்கும். 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைய வேண்டும். அப்பொழுதுதான் உலகை வென்றவராகலாம். இல்லை என்றால் பதவியை அடைய முடியாது. அனைவரும் இறக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார். இது கடைசி பிறவி. பிறகு நீங்கள் புதிய உலகில் ராஜ்யம் செய்வீர்கள். வைர வைடூரியங்களின் சுரங்கங்கள் நிரம்பி போகும். அங்கே நீங்கள் வைர வைடூரியங்களோடு விளையாடி கொண்டு இருப்பீர்கள். இப்படிப்பட்ட தந்தையினுடையவராக ஆன பிறகு அவரது வழிப்படி நடக்க வேண்டும் அல்லவா? ஸ்ரீமத்தால் தான் நீங்கள் சிரேஷ்டமானவர்களாக மாறுவீர்கள். ராவணனுடைய வழிப்படி நடப்பதால் நீங்கள் தாழ்ந்தவர்களாகி விடுவீர்கள். இப்பொழுது பாபாவின் வழிப்படி நடந்து தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். வேறு எந்த துன்பமும் பாபா கொடுப்பது இல்லை. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அதிகமான ஏமாற்றத்தை அடைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். மேலும் சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். சுய தரிசன சக்கரத்தை சுற்றினால் 21 பிறவிகளுக்கு சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகலாம். பலமுறை நீங்கள் ராஜ்யத்தை அடைந்து இருக்கிறீர்கள், இழந்தும் இருக்கிறீர்கள். அரை கல்பம் சுகம், அரை கல்பம் துக்கம். நான் கல்ப கல்பமாக சங்கம யுகத்தில் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். உங்களை சுகமான உலகிற்கு அதிபதியாக மாற்றுகிறேன். இப்பொழுது உங்களுக்கு நாம் எப்படி சக்கரத்தில் சுழல்கிறோம் என்ற நினைவு வந்திருக்கிறது. இந்த சக்கரத்தை புத்தியில் வைக்க வேண்டும். பாபா ஞானக்கடலாவார். இங்கே நீங்கள் எல்லையற்ற தந்தைக்கு முன்னால் உள்ளீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்கிறார். எனவே இப்பொழுது விநாசம் நடப்பதற்கு முன்னால் தந்தையை நினைவு செய்யுங்கள். தூய்மையாக ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நிரந்தரமாக தந்தையின் நினைவில் இருப்பதற்கு புத்தியை தங்க பாத்திரமாக மாற்ற வேண்டும். காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். நினைவின் மூலம்தான் தூய்மையின் ஒளி வரும். இரண்டாவது, ஒரு பொழுதும் முரளியை தவறவிடக்கூடாது. நாடகத்தின் ரகசியத்தை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். பட்டியில் சிறிதும் வெளியுலக நினைவுகள் வரக்கூடாது. வரதானம், ஒருவருக்கு ஒருவர் சிறப்பம்சங்களை பார்ப்பது வர்ணிப்பதுமான சிறப்பியல்புகளால் நிரம்ப பெற்ற உயர்ந்த தூய அன்னப்பறவை ஆகுக. விளக்கம், சங்கம யுகத்தில் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஞானத்தின் மூலமாக ஏதேனும் ஒரு நற்குணம் கிடைத்துள்ளது.
எனவே தூய அன்னப்பறவையாகி ஒவ்வொருவரிடமும் சிறப்புகளை பாருங்கள், வர்ணனை செய்யுங்கள். பிறரது குறை பலவீனம் கண்களில் பட்டால் அது அவரது அல்ல என்பதை உணருங்கள். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள், ஒரு குடும்பம், ஒரு மாலையின் மணிகள். தனது குறையை வெளிப்படுத்த மறப்பதை போன்றே பிறரது பலவீனத்தையும் வர்ணனை செய்யாதீர்கள். தூய அன்னப்பறவை என்றால் சிறப்புகளை கிரகித்து பலவீனங்களை அகற்றுபவர். ஸ்லோகன்: நேரத்தை மிச்சப்படுத்தும் தீவிர முயற்சியாளர்தான் சதா வெற்றியாளர். அவ்யக்த குறிப்பு: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் சிறப்புகள் மூலமாக வெற்றி நிறைந்தவர் ஆகுக. ஒரே மாதிரியான மணிகள் மாலையில் ஒரே நூலால் கோர்க்கப்படுகின்றன என்ற சிறப்பம்சம் மணிகளுக்கு உள்ளது. அதேபோல வெற்றி மாலையின் மணிகள் கூட ஒரே வழி, ஒருவருடைய அன்பில் ஒரே நிலையில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் ஒரே மாதிரி தென்படுவார்களோ அப்பொழுது மாலையில் கோர்க்கப்படுவீர்கள். ஒருவேளை தங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவர்கள் 2வது அல்லது 16,000 மாலையில்தான் மணியாக ஆகிவிடுவார்கள். ஓம் சாந்தி.